ராகுல் காந்தியின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் அதிரடியான தடையை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அமித்ஷாவை அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அமித்ஷாவின் சார்பாக பாஜகவை சேர்ந்தவர் தொடுத்த வழக்கில் அவரை நீங்க விசாரிக்க கூடாது, கைது பண்ணக்கூடாது, இப்படியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறிப்பதற்காக அவதூறு வழக்கை தொடுத்திருக்கிறதா பாஜக. 5 ஆண்டுகள் பழைய இந்த வழக்கை எடுத்து வந்து இப்போது நீதிமன்றத்தில் வேகமாக நடத்துவதற்கான காரணம் என்ன? உயர் நீதிமன்றம் வரைக்கும் எப்படி இந்த வழக்கை அனுமதித்தார்கள்? ஏற்கனவே 2 வழக்குகளில் ராகுல் காந்தி இதே போல அவதூறு வழக்குகளில் தடை வாங்கியிருக்கக்கூடிய சூழலில் இந்த 3வது வழக்கிலும் தடை கிடைத்திருப்பது என்பது சொல்லக்கூடிய செய்தி என்ன? உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது? ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிப்பதற்கு பாஜக நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்ல ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் ராகுல் காந்தி இன் கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் ஓவர் ரிமார்க்ஸ் அகைன்ஸ்ட் பிஜேபி அண்ட் அமித்ஷா அப்படிங்கிறது தான் செய்தியாக வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது வழக்கு விசாரணைக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, பாஜக குறித்தும் அமித்ஷா குறித்தும் அவர் பேசிய பேச்சுக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அவதூறு வழக்கில் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப விரிவான ஒரு விஷயம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம், எப்போ பேசப்பட்டது என்பதை நம்ம பார்த்துடலாம். அமித்ஷா குறித்து ராகுல் காந்தி எப்போது பேசினார் அப்படின்னா 2019 பேசுகிறார். 2019 பேசினதுக்கு எதுக்குங்க 5 வருஷம் கழித்து வழக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா, 2019 பேசின ஒரு பேச்சுக்கு தான் கர்நாடகாவில் அவங்க அதை 3 வருஷம் கழித்து தள்ளிக்கிட்டு வந்து கடந்த ஆண்டு எலெக்ஷனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்திக்கு 2 வருட சிறை தண்டனை கொடுத்த ஒரு மோடியை அவமானப்படுத்தி விட்டார்னு சொல்லி பதவியை பறிச்சாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது தடை செய்யப்பட்டது. திரும்ப அவர் எம்பி ஆனார். இப்போ இதே போல் இந்தியா முழுக்க பல வழக்குகளை தூசு தட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அதில் இது 3வது வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ பாஜக இதில் ஒரு கான்ஸ்பிரசியை உள்ளே கொண்டு வராங்களாங்கிற பாயிண்ட் இருக்குது. 2வது கேஸ்க்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தடை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன கேஸ் அப்படின்னா, வீர சாவர்கர் குறித்து வெளிநாட்டில் அவருடைய அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டார்னு சாவர்கருடைய பேரன் ஒரு வழக்கு போட்டார். அதுலேயும் நீதிமன்றம் தடை விதித்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 3வது வழக்கு அமித்ஷா குறித்து பேசியது 5 வருஷம் கழித்து தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அமித்ஷா குறித்து இவர் என்னெல்லாம் பேசினார், என்ன பேசியிருக்கிறார், அதாவது அது டிஃபமேஷன் தொடுக்கிற அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலாக ஜார்க்கண்டில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கீழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை. இதில் ஒன்றும் இது இல்லை, இது ஒரு அரசியல் ரீதியிலான கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கல. என்ன பண்ணுறாங்க, அதாவது இதில் இந்த கேஸை போட்டவருடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன் ஜா. அவர் 25 வருடமாக அந்த வழக்கு போடும்போது இப்போ ஒரு 30 வருஷம் ஆகிடும். 30 வருஷமாக பிஜேபியில் இருக்கக்கூடியவர், ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் சார்புடையவர், அவர் ஒரு பாஜகக்காரர்னு வச்சுக்கோங்க. இந்த 30 வருஷமாக இருக்கிறவர் தான் கேஸை போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்தி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்துக்குள்ளே பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் அதை கோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி வில் அக்செப்ட் லையிங் பாரதிய ஜனதா பார்ட்டி லீடர்ஷிப் drunk with power because they know that what the பாரதிய ஜனதா பார்ட்டி is designed for அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இந்த நாட்டினுடைய மக்கள் எப்போ பாரு ஒரு பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் அவரை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுறாரு. அவர் அன்னைக்கு அமித்ஷா தான் தலைவராக இருக்கிறார். அமித்ஷா எப்போ பாரு பொய்யா பேசுகிறாருங்கிறது ஒரு கமெண்ட்டு. கூடுதலாக ட்ரங்க் வித் பவர், அவங்களுக்கு அந்த அதிகார போதையில் அதிகாரத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கான வேலையாக இருக்கிறது. இந்த அதிகார வெறி, அதிகார போதை, அதிகார மமதைங்கிற வார்த்தையை நம்ம அதை பொழிப்புரையாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிஜேபி அப்படி தான் இருக்கும், பிஜேபி கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து அவர் குறிப்பிடுறாரு, அவங்க தேவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்செப்ட் அ மேன் ஆஃப் அக்யூஸ்ட் ஆஃப் மர்டர் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய ஜனதா பார்ட்டி பட் த பீப்புள் வில் நெவர் அக்செப்ட் த சேம் இன் காங்கிரஸ் பார்ட்டி. ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை பாஜகவினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் காங்கிரஸில் அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது, காங்கிரஸுக்கான நாம்ஸ், காங்கிரஸுக்கான அளவுகோல் வேறாக இருக்கும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அப்போ அமித்ஷா பொய் சொல்வார், அமித்ஷாவுக்கு அதிகார மமதை, பாஜகவுக்கே அந்த அதிகார போதைங்கிறது இருக்குது. 4வது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட
சம்பந்தப்பட்ட ஒருவர் அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த 4 தான் அமித்ஷா குறித்து அவர்கள் பேசியதாக இருக்கிறது. ஸோ இது உடனே மனம் புண்பட்டுடுச்சு, எங்களை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு இந்த வழக்கை தொடுத்த நவீன் ஜா என்கிறவர் போயிட்டு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனாக இதை கோட் பண்ணி போடுறார். கீழமை நீதிமன்றம், அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இதை எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுது. உடனடியாக பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அங்கே ராஞ்சியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் கமிஷனர் முன்னாடி ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் திருப்பி அனுப்பி மறுபடியும் விசாரிக்க சொல்லணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு பல எவிடன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதை ஓவர் டர்ன் பண்ணி அங்கே நகர்த்தி மறுபடியும் இதை விசாரிக்கணும் அப்படின்னுட்டு ஜுடிஷியல் கமிஷனர் கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுகிறார். ஏன்னா இவங்க அப்போ அந்த பேசின ஸ்கிரிப்டெல்லாம் கிடைக்கல, செய்தி அடிப்படையில் தான் போட்டாங்கங்கிறாங்க. புது ஆதாரம் இருக்குது, விசாரிங்கன்னு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் அதிகாரி திருப்ப அனுப்புகிறார். இதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் தரப்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது லீகாலிட்டியே இல்லை, சட்ட ரீதியாகவே அப்படி திருப்பி விசாரிக்க சொன்னது. காந்தி சேலஞ்ச் த லீகாலிட்டி, கரெக்ட்னஸ் அண்ட் ப்ரொபீரியாரிட்டி ஆஃப் த ஆர்டர் டேட்டட் ஆன் செப்டம்பர் 15, 2018 பை தி ஜுடிஷியல் கமிஷனர். ஸோ இது 2019 வழக்கு கூட கிடையாது, அதுக்கும் இன்னும் முன்னாடி 2018 காலகட்டத்திலேயே இது போடப்பட்ட வழக்காக இருக்கிறது. அப்போ 6 வருஷம் பழைய வழக்கு. ஸோ அந்த 6 வருஷம் பழைய வழக்கில் தான் எடுத்துகிட்டு வராங்க. அன்னைக்கு 6 வருடங்களுக்கு முன்பாகவே ராகுல் காந்தி அவர்கள் இது திரும்ப விசாரிக்கணும். ஏன்னா கேஸ் இதில் ஒன்றுமே இல்லை, இது அரசியல் ரீதியாக திட்டுறதுங்க. இப்போ திமுக அதிமுக நீங்கள் எடுத்துக்கோங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அது ஆப்வியஸாக ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது, அதிகாரத்துக்காக அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கங்கிறத மாற்றி தான், அதிகார வேதி இல்லை, அதிகார போதையில் ஆடாதீங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்ட். அந்த 3வது அப்படிங்கிறது மர்டர் கேஸில், அதாவது கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்டென்ஷனலாக அமித்ஷா என்கிற தனி மனிதர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வைக்கிறாங்களா, இல்லை அந்த கட்சியினுடையதாக. இப்போ உதாரணத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்வதை போல் ஒரு கொலை வழக்கு குற்றச்சாட்டு அதை அந்த இடத்துல சொன்னதாக எடுக்கணுமா? இது பப்ளிக் மீட்டிங்கில் கூட பேசலை, சொந்த கட்சிக்குள்ளே நடந்த ஏஐசிசி பிளினரில் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதெல்லாமே பொலிட்டிக்கல் நேச்சர் தானே கீழமை நீதிமன்றம் சொல்லி ரத்து பண்ணதை கிடையாதுன்னு சொல்லும்போது இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த ஹைகோர்ட்டில் தனி நீதிபதி அமர்வில் அது விசாரணைக்கு வருகிறது. அந்த தனி நீதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது சரிதான், ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் சொல்கிறாங்க, இவர் மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரிக்கணும் என்று சொன்னது, ஜுடிஷியல் கமிஷனர் சொன்னது சரி அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை நீதிபதி அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னும் போது தான் அதை எதிர்த்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் வரை இவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தில் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் தரப்பில் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஸோ அவங்க அதில் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டே கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இந்த வழக்கில் இதுக்கு மேலே ப்ரொசீடிங்ஸ், ஏன்னா நீங்கள் அடிப்படையில் விசாரணையில் என்ன பண்ணுவீங்க, நோட்டீஸ் அனுப்புவீங்க, நோட்டீஸ் அனுப்பிட்டு இந்த டேட்டுக்கு வாங்கப்பீங்க, அவர்கிட்ட கொஷின்ஸ் கேட்பீங்க, ஒன்று அவர் வரணும், நீங்கள் என்ன செக்ஷனில் நோட்டீஸ் கொடுக்குறீங்கிறத பொறுத்து, இல்லை அவர் சார்பில் அவருடைய வக்கீல் வரலாமா, இல்லை இன்பர்சன் வக்கீலோடு அவர் வரலாமா, அவரே தான் கொடுக்கணுமா, இந்த ப்ரொசீஜருக்குள்ளே போயிடும், எத்தனை முறை கூப்பிடுவீங்கன்னு தெரியாது, இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இதை தாண்டி இங்கே மேலே சேலஞ்சில் இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் ஜார்க்கண்டினுடைய போலீஸுக்கு இந்த விஷயத்தை ஒரு சம்மனும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்டு. இதில் ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும், ஜார்க்கண்டில் இன்றைக்கு காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, ஜேஎம்எம்னுடைய ஆட்சியில் அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்டேட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ இப்போ இதனுடைய பேக்ரவுண்டில் ஒன்று நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி கோட் பண்ணதுங்கிறது ஃபேக்ட். அதாவது அவர் ஒரு ட்ரிபிள் மர்டர் கேஸில் அமித்ஷா அவர்கள் அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டிருந்தார், குற்றம் சாட்டப்பட்டிருந்தார், கடந்த காலத்தில் இதுக்காக கைது செய்யப்பட்டாருங்கிறது இட் வாஸ் அ ஃபேக்ட். அவர் செய்தவர் அப்படின்னு குறிப்பிடலைங்கிற ஒரு குறைஞ்சபட்ச அக்னாலஜ்மெண்ட் இருக்குது ஒன்று. ரெண்டாவது அது பொலிட்டிக்கல் கமெண்ட்டாகத்தான் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே அமித்ஷா
அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார், விடுதலை செய்யப்படுகிறார், டிஸ்சார்ஜ் பண்ணப்படுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அப்போவே அது மிகப்பெரிய பிரச்சனைகளை, சந்தேகங்களை கிளப்பியது. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் மோடி அவர்கள் 2014 பிரதமரான போது ஏன் அமித்ஷா அவர்களை கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வரல கேட்டால் அவர் தேசிய தலைவராக இருந்ததுனால கொண்டு வரலன்னு சொல்லுவாங்க. அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை அவர் உள்ளே இருந்துக்கிட்டே அது கிளியர் ஆச்சு அப்படின்னா சந்தேகத்தினுடைய நிழல் வரும் என்பதற்காக தான் அவரை உள்ளே சேர்த்துக்கலங்கிறது நாடறிஞ்ச ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 2014 மோடி பிரதமராகி அடுத்த 6 மாதத்துக்குள் வந்த நியூஸை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லைவ் மெண்ட்டில் போட்டிருக்காங்க, அமித்ஷா அக்விட்டட்னா விடுதலை செய்யப்படுவது, அக்விட்டட் ஆஃப் ட்ரிபிள் மர்டர் சார்ஜஸ், 3 கொலைகளுக்கான அந்த விஷயங்கள்லேருந்து. ஹிந்துவில் அமித்ஷா டிஸ்சார்ஜ்டு, கோர்ட் ஃபைன்ஸ் நோ எவிடன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்துருக்கிறது. நேஷனல் ஹெரால்டு அப்போவே அவங்க காங்கிரஸ் தான் அவங்க குறிப்பிடக்கூடியது, அமித்ஷா ஸ்பீடி அக்யூட்டல் இஸ் வாட் எஸ்சி ஷுட் என்கொயர். காங்கிரஸினுடைய ஸ்டாண்ட் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ வேகமாக அந்த வழக்கை நடத்தி இந்த 6 மாதத்தில் துரிதமாக நடத்தி, அதாவது அவர் கைது செய்யப்பட்டு காங்கிரஸினுடைய மீதி மறந்த 4 வருஷத்தை விடவும் ரொம்ப ஸ்பீடாக ட்ரையல் நடத்தி விடுவிக்கப்பட்டிருக்காங்கிறத உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும்னு அன்றைக்கே நேஷனல் ஹெரால்டு சொல்லியிருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸின் அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டர்ட் தானா, அதுக்கப்புறம் அதை அவங்க கிளறலை. இப்போ உதாரணத்துக்கு NDTV கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஷராபுதீன் கேஸ் சிபிஐ ஜஸ்டிஃபைஸ் நாட் சேலஞ்சிங் அமித்ஷாஸ் டிஸ்சார்ஜ் பிளே அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அதற்கு பிறகும் அது தொடர்ந்து டிபேட் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம NDTV சொல்லியிருக்க அந்த நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அமித்ஷாவை விடுவித்ததை ஏன் சிபிஐ எதிர்த்து மேல்முறையீடு செய்யவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. சிபிஐ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுக்குறாங்க, நாங்கள் ஏன் பண்ணல அப்படின்ட்டு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்கங்கிற பாயிண்ட்டாக நிற்கிது. இப்போ இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்றவர்கள் தலையங்கமே ஒரு பத்திரிகை அவங்களுடைய தலையங்கத்திலேயே தீட்டியிருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், அமித்ஷா அக்விட்டல் எக்ஸ்போசஸ் தி ஃபிக்கிள்னஸ் ஆஃப் தி சிபிஐ. சிபிஐ ஒரு கேஜ்டு பேரட், ஒரு கூண்டு கிளின்னு கடந்த காலத்தில் நீதிபதிகள் சொன்னாங்க இல்லையா, அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில், இல்லை அதுக்கு கிட்டத்தட்ட ஒப்பிடக்கூடிய வகையில் இன்றைக்கு சிபிஐ நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு தலையங்கம் திட்டியிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற மூத்த பத்திரிகைகள் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னணி பத்திரிகைகள் தீட்டி இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான ஸ்டாண்டு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி டோஜி கேஸை கோட் பண்ணும்போதும் சொல்லுவாங்க, வழக்கில் இருந்தால் தான் அவங்க விடுவிக்கப்பட்டுட்டாங்களேங்க, அவங்க விடுதலை செய்யப்படுகிறார்களேங்க. இது இல்லை, நானும் கோர்ட்டை அவர் ஐ திங்க் ஓபி ஷைனி அவர்கள் நினைக்கிறேன் ஸ்பெஷல் ஜட்ஜு, நான் கோர்ட்டு திறந்து வச்சுட்டு நானும் உட்காந்துட்ருக்கேன், ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அதை ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ட்டு விடுவிக்கிறாரு. அவங்க வழக்கிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள் ஆச்சா. ஆனால் இன்றைக்கும் 2Gங்கிற விஷயத்தை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பீலில் இருக்குது, இன்னும் அப்பீல் நடக்குது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவங்க அக்யூஸ்டாக தான் கருதப்பட வேண்டும்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா, அப்பீல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது சேலஞ்ச் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு சிபிஐ கிட்ட பெண்டிங்கில் இருந்த காலகட்டத்தில் செய்யாத போது கருதுவதற்கான சூழல் வாய்ப்பு ராகுல் காந்திக்கு அந்த எட்ஜ் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை நம்ம 2Gயை இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்டிங்கில் அப்பீலில் இருக்குது என்று சொல்லக்கூடியவர்களிடம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது மொத்தமுமே கம்ப்ளீட்டாகவே பொலிட்டிக்கல் ரீதியிலானது. இப்போ பாஜக RSS குறித்த விமர்சிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, RSS குறித்த ஆர்கனைசேஷன் குறித்து பல விதமான விமர்சனங்கள் அவர் கடுமையாக வைக்கிறாரு. இப்போ சமீபத்தில் இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறது வார்த்தையை அவர் பயன்படுத்தியதற்காக அவர் மீது தேச விரோத அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுவதற்கு வழக்கு போடணும்னு சில பேர் கிளம்பியிருக்காங்க. பாஜக ஆதரவாளர்கள், பாஜகவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பலரும் கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ராகுல் காந்தி பேசிய ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்டுக்கு இப்போ அவர் இந்த வார்த்தை ஏதாவது அவர் அக்யூஸ்டா அப்படின்னா அன்றைய டேட்டுக்கு அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார். ஹூஸ் அக்யூட்டடுங்கிறது ஃபேக்ட். அன்றைய டேட்டுக்கு அன்றைக்கி அவர் அக்யூட்டடு. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார் என்பது அது கோரிலேஷன் ஆஃப் ஃபேக்ட் தாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விடவும் மிக முக்கியமாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, நம்ம ட்ரையல் கோர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருப்பது இது அரசியல் ரீதியிலான கமெண்ட்டுங்க, இது நீங்கள் டிஃபமேஷன் எடுத்துக்கிட்டு போகணுங்கிற தேவையில்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரீஹைட்ரேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மெரிட்ஸ் எல்லாம் வச்சு தான் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி கொண்டு போன பிறகு இன்றைக்கி 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட் போலீஸினுடைய கருத்தையும் கேட்குறாங்க. ஏன்னா ஆப்வியஸாக கம்ப்ளைண்ட் அங்கே தான் வருது அப்படின்னும்போது அவங்க டிஸ்ட்ரிக்ட், அவங்க ஸ்டேட் தான் விசாரிக்கணும், ஸ்டேட் போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும். ஏன்னா கடந்த முறை சாவர்கர் குறித்து
ராகுல் காந்தி பேசியதாக சாவர்கரின் பேரன் மும்பையில் கேஸ் போடுறார். ஏன்னா அவர் மும்பை பேஸில் தான் இருக்கிறாங்க. மும்பை போலீஸ் அதில் அடிப்படையில் விசாரித்து இதில் வந்து முகாந்திரம் இருக்குது, ராகுல் காந்தி உள்நோக்கத்தோடு தான் பேசியிருக்கிறார், அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு தான் பேசியிருக்கிறாருன்னு நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்துக்கு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சாவர்கர் குறித்து பேசிய வழக்கில் மும்பை போலீஸ் வந்து தாக்கல் பண்ணுறாங்க, அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே தான் வரணும். பட் அதற்கு முன்பாக இப்போ நீங்கள் யாரும் இங்கே விசாரணைங்கிறதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை கொடுத்துட்டு போலீஸ்க்கு சில பேசிக் என்கொயரிஸாக அது என்னங்கிறத அவங்க தரப்புக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள். அடுத்ததில் ஹியரிங்கில் வரும்போது தான் அது எப்படி போகும் அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ராகுல் காந்தி ஒரு முறை அவரின் மீது டிஃபமேஷன் வழக்கில், அதாவது அவதூறு வழக்கு போட்டு அவருடைய பதவியை பறித்து இவர்கள் சுவை பார்த்து விட்டதன் காரணமாக அடுத்தடுத்து வழக்குகள் பலமுனை தாக்குதல்களாக தொடுக்கப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இதற்கு நாட்டில் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள், அவருக்கு பிரிட்டிஷில் சிட்டிசன்ஷிப் இருக்குது, எனவே அவரை வந்து இந்தியன் சிட்டிசனாக ஏற்றுக்கக்கூடாது, அவருடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும், உள்துறை அமைச்சகம் அப்படி பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி பெறணும், அவர் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சரியாக பதில் சொல்லலை அப்படிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த வழக்கிலேயே ரொம்ப முக்கியமான கிரவுண்டு, அவதூறு வழக்கில் சம்மந்தப்பட்டவர் இல்லாமல் மற்றவர் எப்படி தொடுக்க முடியும், தேர்ட் பார்ட்டி ப்ராக்சியாக அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் மோடி அப்படிங்கிற பெயராச்சும் அதில் வந்து ஒரு சமூகத்தினுடைய பெயர், ஒரு சாதியினுடைய பின்னொட்டாக நம்ம பார்க்கலாம். இதில் உள்துறை அமித்ஷாவாக இருக்கிறார், பாஜகவினுடைய தலைவர்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு குழப்பமே வராது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. நேரடியாக இது ஒரு தனி மனிதர் குறித்த கமெண்ட் தான். ஸோ அது எப்படி லீகலாக அதை எப்படி விளையாட போகிறாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். இந்த வழக்குகள் இதுக்கப்புறம் தூசு தட்டப்படமா, இப்போ தூசு தட்டி எடுக்கப்படுவதற்கு பின்னணியினுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் அடுத்த பயணம் எப்படி இருக்குங்கிறதையும் அது நீதிமன்றத்தில் என்னவாக அடுத்த ஹியரிங்கில் பார்க்கப்படுகிறது என்பது தொடர்பான விஷயங்களோடு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.